கங்க்ராஸ் ப்ரோ, அப்பா ஆயிட்டீங்க. தேங்க்ஸ்டா ப்ரோ, வாழ்த்துக்கள். நன்றிகள் நன்றிகள். அப்புறம் எங்களுக்கு எப்போ ப்ரோ ட்ரீட் வைப்பீங்க? வச்சிருவோம்டா, கண்டிப்பா வச்சிருவோம். ப்ரோ நீங்க மட்டும் இல்ல, அவனும் சேர்த்து தான் வைக்கணும். சரிடா சரி, வச்சிருவோம். ப்ரோ உங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்து டபுள் சந்தோஷம்ல. ஆமாடா, அஞ்சலி இவ்வளோ சீக்கிரம் மாறுவான்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்களும் தான். அஞ்சலி கீழே விழுந்தது எனக்கு அப்பவே சந்தேகமாக தான் இருந்தது. ஆனாலும் ஏதோ நார்மலாக இருக்கும்னு சொல்லி தான் விட்டேன். டேய் அப்படியாடா, ஐடனும் அதான் சொல்கிறான். ஆனால் அவனும் ஃப்ரீயாக விட்டுருக்கான். பத்தியா, நம்ம சூர்யா தான் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான். ஆனால் அந்த பொண்ணோட மனசு ரொம்ப பெரிய மனசு தான். அம்மான்னு கூட பார்க்காம அவங்கள மாட்டி விட்டுருக்கா பார்த்தீங்களா? அதான். நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா ப்ரோ? அதுவே எங்களுக்கு போதும். நாங்கள் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம்டா. டேய் அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் ரெண்டு பேரும் எப்போ கல்யாணம் பண்ண போறீங்க? எங்களுக்கு என்ன உங்களை மாதிரி வயசா ஆகிட்டு, நாங்கெல்லாம் யங்ஸ்டர்ஸ் ப்ரோ. ஏன்டா சொல்ல மாட்டீங்க ப்ரோ? நீங்க எல்லாம் எக்ஸ்பைர் ஆயாச்சு. நாங்க எல்லாம் சின்ன பசங்க, இளம் சிட்டுகள். என்னை விட 2 வயசு தாண்டா நீங்க சின்ன பசங்க, நீங்க இளஞ்சிட்டுகளா? அப்படி பார்த்தா நானும் இளஞ்சிட்டு தாண்டா ப்ரோ. இப்போ எங்களை இளஞ்சிட்டுகள்னு சொன்னது உங்களுக்கு கஷ்டமா இருக்குதா, இல்ல உங்களுக்கு கிழவைன்னு சொன்னது கஷ்டமா இருக்குதா? என்ன கிழமைன்னு சொல்றது கூட நான் ஒத்துப்பேன்டா, ஆனா உங்களை இளஞ்சிட்டுகள் சொல்றதை என்னால தாங்க முடியல. ஆனாலும் நீங்க ரொம்ப ரொம்ப ஓவரா தாண்டா போறீங்க. டேய் நிஜமா இப்ப கேக்குறேன்டா, பொண்ணதும் பார்த்துட்டு இருக்காங்களா வீட்ல? ப்ரோ நீங்க அரேஞ்ச் மேரேஜ் பண்ணீங்க, நாங்களும் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணணுமா? அப்படிலாம் இல்ல ப்ரோ. எப்ப நான் என் ஆளை பார்த்து லவ் பண்றேனோ அப்பதான் ப்ரோ எனக்கு கல்யாணம். என்னடா ஏதோ லவ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியே என் ஆளுன்னு சொல்ற? ஆமா ப்ரோ, எனக்கு நம்பிக்கை இருக்கு. எப்படியும் நான் எனக்கு ஏத்தவள பார்ப்பேன். எப்படியும் அவன் என்னோட ஆளாக போறாள். அதான் இப்பவே சொல்லிக்கிட்டேன். ஓஹோ சார், அப்படி சொல்றீங்களா? யா யா. ராகுல் நீ என்னடா அமைதியா நிக்கிற? உனக்கு வீட்டுல பொண்ணதும் பாக்குறாங்களா? இல்ல ப்ரோ, எந்த பொண்ணு பார்த்தாலும் என்னோட கலரை வச்சே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. டேய் இப்போலாம் எந்த பொண்ணுங்களும் ரொம்ப கலர்லாம் பார்க்கறது இல்லடா. நல்ல மனசு நல்ல வேலை இருந்தாலே போதும். நம்ம தான் ஈஸியாக சொல்லுவோம் ப்ரோ, ஆனால் அப்படிலாம் இல்லை. என்னதான் நல்ல வேலை படிப்பு சொந்த வீடுன்னு எல்லாம் இருந்தாலும் கலரை மட்டும்தான் ப்ரோ பார்க்குறாங்க. நீ எதுவும் ஃபீல் பண்ணாதடா. சே எனக்கு அதெல்லாம் ஒரு ஃபீலும் இல்லை ப்ரோ. எப்படியும் கடவுள் எனக்குன்னு ஒருத்தி வச்சிருப்பாங்க. எப்படியாவது அவளை எந்த வழியிலையாவது என்கிட்ட கொண்டு சேர்த்துருவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு ப்ரோ. கண்டிப்பாடா. சத்யா பாவம் ஒரு வாரம் வீட்டில் தனியாக எப்படி இருப்பா? ரியா வீடு அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிறனால எதுவும் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டு பார்க்கணும். சரி அவ வரட்டும். ரியா கிட்ட கேட்டுட்டு ஐடன் கிட்டையும் கேட்டு பார்க்கணும். கண்டிப்பாக சத்யா அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு ஐடன் வீட்டில் ஒத்துப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. என்ன சூர்யா அப்படி பார்த்துட்டு நிக்கிற? சூர்யா ஆ ஆ ஆ சொல்லு ரித்தி. என்ன அப்படி பார்த்துட்டே நிக்கிற ஸ்டன் ஆகி? நீ நீ எதுக்கு இன்னைக்கு சாரி கட்டின? ஏன் நல்லா இல்லையா? நீ 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 சாரி கட்டி ஒரேடி என்ன சாவடிக்கலான்னு எதுவும் பிளான் போட்டிருக்கியோ? நல்லா இருக்குதா? அப்படி தேவதை மாதிரி இருக்க. நீ காலேஜ் படிக்கும்போது ஒருக்கா சாரி கட்டின. அப்போ நீ சின்ன புள்ள மூஞ்சோட ஒரு மாதிரி பால் வடிகிற குழந்தை மாதிரி இருந்த. ஆனால் இப்போ நீ அவ்வளோ அழகாக இருக்க. செம மெச்சூரா வேற லெவலாக இருக்க. பால் வடிகிற குழந்தை மாதிரி இருந்தனா? அடப்பாவி. ம் நிஜமாவே நல்லா இருக்கா? ம் தேங்க்யூ. சரி சூர்யா, எனக்கு ஜெசி டாக்டர் கூட கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அதை முடிச்சிட்டு வரேன். ஓகேவா? ஆ ஓகே. நீ என்ன பண்ற? நீ இன்னைக்கு எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா ரித்தி? நம்ம லவ் பண்ணும்போது நான் அடிக்கடி உன்னை சைட் அடிச்சிருக்கேன். நீ பக்கத்தில் இருக்கும்போது கூட நான் சைட் அடிச்சிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் நான் உன்னை பார்த்ததுலேயே நீ இன்னைக்கு தான் ரொம்ப அழகாக இருக்க. அவளது அழகெல்லாம் எழுதிட ஒரு பாஷை இல்லையே. அவளை நான் அடைந்த பின் உயிரின் மேல் ஒரு ஆசை இல்லையே. பூவாடி கொண்டாடும் தாய் பூமியை பார்த்து சந்தோஷம் கொண்டாடும் என் காதலை பார்த்து கொண்டாட்டம் கொண்டாட்டமே. ஐ லவ் யூ ஸோ மச் டி. லவ் யூ டூ.
நம்ம சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஆ நான் வீட்டில் அம்மா அப்பா கிட்டேயும் ஐடன் கிட்டேயும் பேசுகிறேன். இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ண வேண்டாம். சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிப்போம். ஆ வெறும் மட்டும்தானா? உனக்கு சந்தோஷமா இல்லையா? நீ ரொம்ப ரொம்ப பேட் பாயாக மாறிட்டு வர சூர்யா. பேட் பாயாக இருந்தனால தான் என்னை பிரேக்கப் பண்ணதுக்கு அப்புறமாவும் உன்னை ஓகே சொல்ல வச்சுருக்கேன். அடடடடா. சரி ரித்தி, நீ இதில் உட்காரு. எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் உன்கிட்ட பேசணும். என்ன விஷயம்? நம்ம கல்யாணம் பற்றியா? இல்லை இல்லை, நீ ஃபஸ்ட்டு உட்காரு, நான் சொல்கிறேன். ஆ என்ன சூர்யா சொல்லு. சத்யா உங்கள் வீட்டில் 1 வீக்காக தனியாக தானே இருப்பா? அதுக்கு என்ன அத்தை கிட்ட சொல்லி எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டுட்டா போச்சு. எப்படி ரித்தி? நானும் அதுதான் உன்கிட்ட கேட்கணும் அப்படின்னு நினச்சி தயங்கி தயங்கி நிற்கேன். ஐயோ இதில் என்ன இருக்குது? நான் ஐடன்கிட்டையும் பேசுகிறேன், நீ அப்புறம் உங்கள் அத்தைக்கிட்டையும் பேசு, சரியா? சரி சரி, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அத்தை, சும்மா கேட்டாலே போதும். இருந்தாலும் உங்ககிட்ட நம்ம கேட்குறது தான் முறை. சரி அதெல்லாம் நான் பார்த்துக்கலாம், நீ அதை நினச்சி எதுவும் வருத்தப்படாத. ஆ என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. என்ன ப்ரோ, பயங்கர அடி போலையே. டேய், நீ அதை பற்றி எதுவும் கேட்காதடா. என்ன ப்ரோ, வாயில் பயங்கரமாக அடிபட்டதா கேள்விப்பட்டேன். வாயில் கெட்டதும் போடாமல் கை காலில் போட்டிருக்கீங்க, அதுவும் அடிபடாத இடத்துல. அவன் வந்து அடித்தது எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருக்குது. அப்போது நீங்கள் எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று. நான் சொன்னது கரெக்டு தான், அப்படி தானே? வாயில் அடி வாங்கினதை மறைக்கிறதுக்காக கை காலில் கெட்டு போட்டுட்டு திரியிற, மறுபடியும் என்கிட்ட இருந்து அடி வாங்கிறாத. நான் எதுக்கிட்ட உன்கிட்ட இருந்து அடி வாங்கணும்? சிரிச்சுட்டே நிற்கிறேன் அப்படிங்கிறதுக்காக எப்பவும் சிரிச்சுட்டே நிற்பேன்னு கிடையாதுடா. என்னையும் அந்த பொண்ணையும் தப்பாக சொன்ன அந்த வாயை நானே உடைக்கணும் தான் நினச்சேன். ஆனால் என் மச்சான் முந்திக்கிட்டான். மச்சானா? ஆமாம், அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவர் எனக்கு மச்சான் தானடா. அப்போ எங்கள் மாமாட்ட நான் சொன்ன எல்லா விஷயமும் உண்மைதான். நீயும் அந்த தாரணி லவ் பண்ணிக்கிட்டு அதை சொல்லி கொடுத்த என்ன அவங்க கையால் அடி வாங்க வச்சிருக்குதிய. டே, மறுபடியும் சொல்கிறேன், சிரிச்சுட்டே நிற்கிறேன் அப்படிங்கிறதுக்காக அடிக்க மாட்டேன்னு கிடையாது. இதை நீ சொன்னதுக்காக தான் உன் வாயை உடைச்சான் என் மச்சான். நானாக இருந்தால் உன்னை மொத்தமாக கொன்னே போட்டிருப்பேன். நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணலைன்னா எப்படி அந்த தாரணி நீ கல்யாணம் பண்ண முடியும்? இப்போ கேட்ட பத்தியா, இது கரெக்டான பாயிண்ட். இவன் என்ன மெண்டலா? நான் சொல்ல வரத முழுசா கேளு, அதுக்கப்புறமா நான் மெண்டலா நீ மெண்டலான்னு முடிவு பண்ணிக்கலாம். அதாவது நீயும் உன் அண்ணனும் கல்யாணம் பண்ண நினைக்கிறீங்களா தாரணி? அவளை நான் 1 வருஷமா காதலிச்சிட்டு இருக்கேன். சின்ன வயசுல இருந்தே என் மாமா சொல்லி வளர்த்துருக்காங்க, எனக்கு இல்லைன்னா எங்க அண்ணனுக்கு தான் தாரணி. நீ இடையில வந்து புகுந்து அப்படியே தூக்கிட்டு போகலன்னா நாங்கள் விட்டு கொடுத்துட்டு பார்த்துட்டு சும்மா இருப்போமா? நீ சும்மா இரு, சொரிஞ்சிட்டு. ஆனா தாரணி எனக்கு தான். இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், இனிமே தாரணி பக்கம் நீயோ உங்க அண்ணனோ தலை வச்சு கூட படுக்கக்கூடாது. அப்படி அவளை தொந்தரவு பண்ற மாதிரி ஏதாச்சும் பண்ணேன்னு வச்சுக்கோ, மவனே உன்னை உயிரோடே விட மாட்டேன். அதையும் பார்த்துடலாண்டா. பரவாயில்லையே, சேல்ஸ் ரிப்போர்ட் இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குது. வேற லெவல். அப்போ எம்ப்ளாயிஸ் எல்லாருக்கும் இன்க்ரிமெண்ட் போட்டுற வேண்டியதான். ஏங்க சொல்லுமா. உங்களை நான் எங்கெல்லாம் தேடி இருக்கு? எதுக்கு தேடின? கிஸ் கொடுக்கறதுக்கு. நிஜமாவா? ஆமாம், வேற வேலை இல்லை எனக்கு, உங்களை கிஸ் கொடுக்கறதுக்கு தேடுறேன். ரஷ்யா கிளைண்ட்டு கூட இன்னைக்கு ஈவினிங் ஒரு மீட்டிங் இருந்தல, அது வந்து ரீஷெடியூல் ஆகிருக்குது. அதை சொல்கிறது தான் உங்களை எங்கெல்லாம் தேடி இருக்கு. பரவ பார்த்தா நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. அது நான் சேல்ஸ் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு இருந்தேன். ஓ அப்படியா? நான் காலையிலேயே வந்ததும் பார்த்தேங்க. போன மாதத்தை விட இந்த மாதம் நல்ல சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பார்த்தீங்களா? ஐயோ, கான்சென்ட்ரேஷன் வேற எங்கேயும் இருக்கிற மாதிரி இருக்குதே. நான் போறேன்பா. ஆஹா, கண்டுபிடிச்சிட்டியா? அப்ப இனிமே உன்னை போக விட்டாதானே. போடா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. முன்னால எவ்வளவு மரியாதை கொடுத்துட்டு இருந்த, இப்போ வாடா போடான்னு கண்ட மட்டுக்கு பேசுறது. ஆமா, நீங்க பண்றது பின்ன எப்படி இருக்குது? இது வேலை பார்க்குற இடம், இங்க எல்லாம் அந்த எதுவும் கிடையாது. ஆஹா, எதுவும் கிடையாதா? அதையும் பார்த்துடலாமே. எனக்கு நீ 10 முத்தம் கொடுத்துட்டு தான் போற. 10 முத்தமா? இவருக்கு மண்டையில் எதுவும் அடிபட்டுச்சோ? எங்க இது வேலை பார்க்குற இடம், இங்கெல்லாம் இப்படிலாம் பேசக்கூட கூடாது. யாரடி சொன்னா? இங்க வா. இங்க விடுங்க, எனக்கு நிறைய பெண்டிங் ஒர்க்ஸ் இருக்குங்க. பெண்டிங் ஒர்க்ஸ்லாம் அப்புறம் பார்க்கலாம், இப்போ நமக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு. जिया जले जा जले नैनो तले
धुआं चले रात भर धुआं चले जानू ना आ सके रे जिया जले जहाँ जले नैनो तले धुआं चले रात भर धुआं चले